காஞ்சிபுரம் கோயில் கொள்ளையில் இருவரை கைது செய்த போலீசார் 2 சிலைகளையும் மீட்டு உள்ளனர். காஞ்சிபுரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட கைலாசநாதர் கோயில் மேட்டு தெருவில் SSKV பள்ளியின் பின்புறம் அமைந்துள்ளது கச்சி அநேக தங்காவதீஸ்வரர் திருக்கோயில். கடந்த 3ஆம் தேதி இரவு வழக்கம் போல் கோவிலை பூட்டிவிட்டு சென்ற நிலையில் 4ஆம் தேதி காலையில் அவ்வழியாக சென்ற பக்தர் ஒருவர் கோவில் கதவு உடைக்கப்பட்டிருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார். அது குறித்து சிவகாஞ்சி காவல் நிலையத்துக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. அதன் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து சிவகாஞ்சி போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் கோவில் கருவறையில் இருந்த பித்தளையால் ஆன சிவன் மற்றும் பார்வதி சிலைகள் மற்றும் உண்டியல் பணம் கொள்ளை போயிருப்பது தெரிய வந்தது. சம்பவ இடத்துக்கு மோப்பநாய் ஆஸ்கர் வரவழைக்கப்பட்டு தடயங்களை சேகரித்த போலீசார் உற்சவர் சிலைகளை திருடிச் சென்ற மர்ம நபர்களை தேடி வந்தனர். அங்கு பொருத்தப்பட்டிருந்த CCTV காட்சிகளை ஆய்வு செய்தனர். அதன் பேரில் இருவரை சந்தேகத்தின் அடிப்படையில் பிடித்து வந்து விசாரணை மேற்கொண்டனர். அப்போது அவர்கள்தான் கோயிலில் கொள்ளையை அரங்கேற்றியவர்கள் என தெரிய வந்தது. கோயிலில் கொள்ளையடித்த 2 சிலைகளும் விலை மதிப்புமிக்க ஐம்பொன் சிலைகளாக இருக்கும் என கருதினர். ஆனால் அவை பித்தளை என்றும் அதிக விலைக்கு விற்பனை செய்ய முடியாது எனவும் கருதினர். இதையடுத்து 2 சிலைகளையும் காஞ்சிபுரம் அடுத்து சிறுகாவேரிப்பாக்கம் பகுதியில் முட்புதரில் வீசிவிட்டதாக இருவரும் வாக்குமூலம் அளித்தனர். அதன்படி போலீசார் அங்கு சென்று முட்புதரில் கிடந்த 2 சிலைகளையும் மீட்டனர். நம்முடைய தனிப்படையினர் மிகவும் திறம்பட அதை வழக்க துப்பு துளக்கி 4 நாட்களில் 2 எதிரிகளை புதுப்பாளையத்தைச் சேர்ந்த எதிரி குமரேசன் மற்றும் சிறுகாவேரிப்பாக்கத்தைச் சேர்ந்த கார்த்திக் ஆகிய 2 பேரையும் கைது பண்ணி இந்த சிலைகளை அவர்களிருந்து மீட்டிருக்கிறோம். கொள்ளையில் ஈடுபட்ட காஞ்சிபுரம் புதுப்பாளையம் தெருப்பகுதியைச் சேர்ந்த கார்த்தி, சிறுகாவேரிப்பாக்கம் JJ நகர் பகுதியைச் சேர்ந்த குமரேசன் ஆகிய இருவரையும் போலீசார் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். அவர்கள் மீது வேறு குற்ற வழக்குகள் எதுவும் இல்லை எனவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். காஞ்சிபுரத்தில் கோயிலில் சிலைகளை கொள்ளையடித்த இருவரை கைது செய்ததோடு முட்புதரில் வீசப்பட்ட சிலைகளையும் போலீசார் கைப்பற்றிய சம்பவம் பக்தர்கள் இடையே பரபரப்பாக பேசப்பட்டது. சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.